ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. ஆனால் 90 கிட்ஸு அதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் இந்த காயை வந்து சாப்பிட்ருக்கவும் செஞ்சுருக்கோம். அதாவது பழத்தை சாப்பிடுவாங்க, காயை வந்து நம்ம வத்தல் மாதிரி போட்டுக்குவோம், குழம்பு கூட வைப்பாங்க. நீங்கள் எந்த காயின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விதை வந்து வெள்ளரி பழம் விதை மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். காயும் குட்டியாக தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வந்து கசப்பு இருக்கும், அதனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் 90 கிட்ஸ் முன்னாடி உள்ளவங்கெல்லாம் அந்த பழத்தை வந்து விரும்பி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இந்த காயை வந்து வத்தல் வச்சு நம்ம மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து சாப்பிட்றோம் இல்லையா, மோர் வத்தல் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இதை இந்த காயை வந்து வேக வச்சு செய்வாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி மோர் வத்தல் சாப்பிட்றோமோ அதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் தான் இதை பண்ணுவாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம்.